மாண்புமிகு செல்வப்பிரதிநிதிகள் சுருக்கம். மாண்புமிகு முதலமைச்சரை தமிழ்நாடே பெருமை கொண்டு போற்றிக் கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத திட்டங்கள், மக்கள் கண்டிராத உதவிகள், அது சமூக நல உதவியாகட்டும், மக்களுடைய ஏற்றத்திற்கான திட்டங்களாகட்டும், இதுவரை தமிழ்நாடு கண்டிராத பல அதிசயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்தியாவே திரும்பி பார்க்கிறது, உலகமே திரும்பி பார்க்கிறது போன்ற திட்டங்களை, பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இங்கு அறிவித்திருக்கிறார்கள். என்னை கவர்ந்த திட்டங்கள் பல திட்டங்கள். ஒரு காலத்தில் வட இந்தியாவில் இருந்து IAS IPS அதிகாரிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வருவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதையும் மாற்றி அமைத்து ஏழை எளிய மக்கள், சாதாரண விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அந்த இடத்தை, உயரத்தை அடைய முடியும் என்று நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வன் திட்டம் மூலமாக அதை நிரூபித்து காட்டியவர். எனக்கு வரலாற்றில் 2 பேரை பிடிக்கும். ஒன்று கர்ணனை பிடிக்கும், இன்னொன்று மருது சகோதரர்களை பிடிக்கும். கர்ணன் என்பவர் வாரி வழங்குபவர், நட்புக்கு இலக்கணமாக இருப்பவர். அதை இந்த கலியுக காலத்தில் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கண்டு பூரிப்படைந்திருக்கிறேன். அதே போன்று பெரிய மருது, சின்ன மருது. ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் பெரிய மருதுவிடம், சின்ன மருதுவிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். உங்களுடைய ஆட்சியை பார்த்தும், நேர்மையை பார்த்தும், மக்களுடைய அர்ப்பணை பார்த்து நாங்கள் எல்லாம் வியந்து போயிருக்கிறோம். பிரிட்டிஷார் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஊமைத்துறையை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு இந்த நாடை நாங்கள் கொடுத்து விடுவோம். உங்களுடைய வீரத்தின் மீது நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய அபிமானிகளாக இருக்கிறோம் என்று. அப்பொழுது பெரிய மருதும் சின்ன மருதும் சொன்ன வார்த்தை, நட்புக்கு இலக்கணமாக ஊமைத்துறை எங்களிடம் இருக்கிறார். அவரை நாங்கள் விட்டு கொடுத்தாலோ, காட்டி கொடுத்து விட்டாலோ, வரலாற்றில் மிகப்பெரிய குற்றம் பின்னணியோடு இந்த தமிழகம் இருக்கும். ஆகையால் ஊமைத்துறையை விட்டு கொடுக்க முடியாது என்று சொன்னார். நான் சொல்வதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் புரிந்திருப்பார்கள். ஆனால் கடைசியில் என்ன ஆனது? நட்புக்காக நாட்டை இழந்தார், உயிரை இழந்தார், வரலாக இருக்கிறார். அதையெல்லாம் நான் மாண்புமிகு முதலமைச்சரோடு சில நேரங்களில் நான் ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு. தமிழ் தேசத்திற்காக, தமிழ் மண்ணுக்காக எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் தோழமைக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்லுகிறாரே, அதுதான் இந்த கலியுக காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முதல்வர் தலைமையில் பணியாற்றுவதிலே பெருமைப்படுகிறோம். அவருடைய காலத்தில் இன்னொரு சிறப்பு, மகாத்மா காந்தி பெயரை தாங்கியுள்ள காந்தியும் இந்த அவையில் இருக்கிறார். பண்டித ஜவஹர்லால் நேரு பெயரை தாண்டிய நேரு அவர்களும் இந்த அவையில் இருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரை தாங்கிய கருணாநிதியும் இந்த அவையில் இருக்கிறார்கள். அண்ணாதுரை இருக்கிறார், ராமச்சந்திரன் இருக்கிறார். ஏன் நம்முடைய முதலமைச்சர் பெயரை தாங்கிய ஸ்டாலின் அவர்களும் இந்த அவையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு சின்னசாமி, பழனிசாமி என்று இருந்தாலும் பெரிய சாமியும் எங்கள் முன் இங்கு அமர்ந்திருக்கிறார். இதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமை.